இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஸ்டஃப்டு பிரெட். ஒரு சூப்பரான பேக்கரி ஐட்டம்ஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்மண்ட் ஸ்டஃப்டு பிரெட் செய்ய ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் பால் 160 ml வெதுவெதுப்பான பாலை எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா நுரைச்சி வரும். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் உருக்கிய வெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட 70 கிராம், முட்டை 1 இதில் சேர்த்துருங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் பவுல் எடுத்துக்கோங்க. மைதா 1 கப், 250 கிராம் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த முட்டையும் பட்டரையும் இதில் சேர்த்துருங்க. கை வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட பதம் கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கும். நீங்கள் அதுலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மிக்ஸ் பண்ணும்போது கையில் ரொம்ப ஒட்டுச்சுன்னா கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிசைய ஆரம்பிச்சிருங்க. நிறைய மாவு சேர்த்துறாதீங்க. இதோட பதமே கொஞ்சம் கொலகொலன்னு தான் இருக்கும். கை விடாமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போதான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். எனக்கு க்ளவுஸ் போட்டனால கையில் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒட்டும் நீங்கள் வெறும் கையில் பிணையும் போது. ஸோ எண்ணெய் தடவி பிணைஞ்சிக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக இது மேலே எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ரீசரில் ஒரு 1 மணி நேரத்துக்கு இதை வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். மாவு ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளார உள்ளார இருக்க பாதாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் 20 இதை நல்லா பவுடர் போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட குருணைகள் இல்லாமல் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் இன்னொரு பவுலில் முட்டை 1 உடச்சி இதில் சேர்த்துருங்க. எக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் உருக்கியது பண்ணி வச்சிருந்த முட்டையிலிருந்து பாதியை உள்ள சேர்த்துருங்க. பவுடர் சுகர் 4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/4 கப், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், நம்ம அரைச்ச பாதாம் பவுடர் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க. மைதா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வரணும். இல்லை உங்களுக்கு ரொம்ப லிக்விடாக வந்திருக்கு அப்படின்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து 1 ஹவருக்கு அப்புறமா மாவு வெளியே எடுத்தாச்சு. இதை அந்த மாவில் வந்து பாதி எடுத்திருக்கேன். இதை நல்லா விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக இது மேலே வர மாவு போட்டுக்கோங்க. இதை நல்லா விரிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி லென்த்தாக விரிக்க ஆரம்பிங்க. மாவை நல்லா விரிச்சாச்சு. கொஞ்சம் அன்ஷேப்பாக இருந்தால் லைட்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் கட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். நீங்கள் இந்த மாதிரி மாவு விரிக்கும் போது பெட்டர் ஷேட்லேயே விரிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேக் பண்ணும்போது. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஆல்மண்ட் ஸ்டஃபிங்கை உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் இங்கேருந்து 1 இன்ச் கேப் விட்டு இந்த பேட்டரை சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. மாவை மிடில் சேர்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் பெரிய சைஸாக இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதே போல் இந்த லாஸ்ட்லேயும் 1 இன்ச்சு கேப் விட்டு மாவு சேர்த்துருங்க. லாஸ்ட்டாக இந்த டிஷ்ஷை இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக்க மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம், ஆல்ரெடி நம்ம சேனலில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்யணுங்கிறத வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு இந்த ஜாம் இப்படி ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த பாயிண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது இந்த ஸ்டஃபிங்க்கு நேராக இருக்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த மாவை எடுத்துருங்க. அதே போலவே இந்த ஸ்டஃபிங்க்கு நேராக இருக்க இந்த சைடு இதையும் எடுத்துருக்கேன். சேம் அதே மாதிரி இந்த லாஸ்ட்டையும் கட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒவ்வொரு இன்ச்சாக இடைவெளி விட்டு இந்த மாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதே போலவே இந்த சைடும் ஒரு கட். அடுத்ததாக இதை ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சைடை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிடுங்க. அதே போலவே இந்த சைடையும் ஃபோல்ட் பண்ணிடுங்க. மேலிருந்து ஃபர்ஸ்ட் இந்த லேயரை இந்த சைடுக்கு மாற்றி விடுங்க. அண்ட் லெஃப்ட் இந்த சைடு லேயரை இந்த சைடுக்கு மாற்றி விடுங்க. இது போல் ஜிக்ஸாக்காக பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டே வாங்க. லாஸ்ட்டாக இருக்கிறத இந்த சைடு 1, அதே போலவே இந்த சைடு 1, மீதி இருக்கிறத இப்படி அழகாக மடித்து விட்டுருங்க. அப்போ பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. ஓ, சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நம்ம பீட் பண்ணி வச்சிருந்த எக்கில் வந்து பாதியை தான் ஸ்டஃபிங்க்கு சேர்த்தணும்,
மீதி வந்து இந்த மாதிரி மேலே தடவி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இது ஃபுல்லாக இந்த மாதிரி தடவினதுக்கப்புறமா ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் டெம்பரேச்சர் 200 டிகிரி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வேக விட்டுருங்க. நம்ம பிரெட்டு பேக் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளார ஒரு பவுலில் பவுடர் சுகர் 3 டீஸ்பூன், பால் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு க்ரீம் மாதிரி வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆல்மண்டோ ஸ்டஃப்டு பிரெட் அவன்லேருந்து எடுத்தாச்சு. சூப்பராக பேக் ஆகிருக்கு. எவ்வளோ நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பிரெட் ரெடி ஆகிருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்படியே விட்டுடலாம். ஃபைனலாக இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை மேலே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஊற்றிட்டு வாங்க. லாஸ்ட் ஒவ்வொரு பைட்டுக்கும் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் கிடைக்கும். ஃபைனலாக பன் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். ஆல்மண்டோ ஸ்டஃபிங் பிரெட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஆல்மண்டோ ஸ்டஃப்டு பிரெட் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப நல்ல வாசனையாகவும் இருந்தது. அந்த பாதாம்லாம் அரைச்சி அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி ஸ்டஃபிங் கொடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஏற்றிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.